வராக சரம ஸ்லோகமாக நாம் பார்க்கிறோம். அது என்னென்னா, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாம் அஜம். இது என்னென்னா, வாத பித்த ஸ்லேத்துமங்கள் என்று 3 இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த 3ம் அதாவது இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கும்போது, ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்போது, எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ, வராக பெருமான் சொல்கிறாரு, ஒருத்தன் ஆரோக்கியமாக இருக்கும்போது எவன் என்னை நினைக்கிறானோ ததஸ் தம் அவனை மிரியமானம் தூ சாவு படுக்கையில் இருக்கும்போது காஷ்ட பாஷான சந்நிபம் ஒரு கல் போல ஒரு கட்டையை போல உணர்வு இல்லாமல் அவன் கிடக்கிறப்போ அகம் ஸ்மராமி நான் நினைப்பேன் மத் பக்தம் நயாமி பரமாம் கத்தியும் அவனை மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றார். அப்போது என்னை கூப்பிடாம என்னை நினைக்க சக்தி இல்லாமல் பிரஜை இல்லாமல் கிடந்தான்னா இவன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் என்ன நினச்சானே என்கிற காரணத்துக்காக நான் அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் கூட்டிகிட்டு போவேங்கிறார். இது பெரும் கருணை, பகவான் நமக்கு செய்த பெரும் கருணை. கிருஷ்ணன் சொன்ன சரம ஸ்லோகத்தை விட, ராமர் சொன்ன சரம ஸ்லோகத்தை விட, வராகப்பெருமான் சொன்ன சரம ஸ்லோகம் நம் அனைவருக்கும் ஏற்புடைத்தாகவும் மிக தகுதியுடைத்தாகவும் இருக்கிறது.